இரண்டாவதாக பேச வராங்க ஸ்டெஃபி அவர்கள். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு வந்திருக்கும் அனைவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் முதலாவதாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசும்படியாய் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 5ஆம் வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். என்ன சொல்றாரு? எல்லாம் முடிந்ததுன்னு தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த தாகம் என்று அவர் சொல்லும் பொழுது ஒரு தவிப்பை நம்மளால இங்க பார்க்க முடிகிறது. ஒரு தாகமா இருக்கிறேன் என்ற வார்த்தை ஆண்டவருடைய மனித தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இதன் மூலமாக ஆண்டவர் உலகத்துல மனிதனாக வந்தார் என்பது நிச்சயமாகிறது. அது மாத்திரம் இல்லாம சிலுவையில நமக்காக பல துன்பத்தையும் வேதனையும் அனுபவித்தார். ஆமா தானே? நமக்காக ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணாரு? எவ்வளவு அவமானத்தையும் எவ்வளவு துன்பத்தையும் சந்தித்தார்ல. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல மனிதனாக வந்தார். இவ்வுலகத்துல வாழும் அனைவருக்கும் கண்டிப்பா தாகம் என்பது ஏற்படும். நம்மளால கண்டிப்பா தண்ணி இல்லாமலோ இல்ல குடிக்காமலோ இருக்க முடியாது. எல்லாரும் ஒத்துக்கிறீங்க தானே? தண்ணி இல்லாமலோ குடிக்காமலோ நம்மளால இருக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தாகம் இருக்கும். தண்ணீர் தாகத்தை தவிர நிறைய தாகம் இந்த உலகத்துல இருக்கு. அதை பத்தி பார்க்கலாமா? சில பேருக்கு பெரியவன் ஆகணும்ன்ற தாகம் இருக்கும். சில பேருக்கு பணத்தின் மேல தாகம் இருக்கும். சில பேருக்கு முன்னேறணும் ஜெயிக்கணும் அப்படின்ற தாகம் இருக்கும். சில பேருக்கு சாதனை செய்யணும் அப்படின்ற பல தாகம் இருக்கும். ஆனா இந்த மனுஷனுடைய தாகத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய சுயநலத்துக்காக அவனுடைய தாகம் இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாகம் வேற. அந்த தாகத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். தாகமா இருக்கிற வார்த்தையை 3 விதமா பார்க்க போறோம். எத்தனை விதமா? 3 விதமா பார்க்க போறோம். முதலாவதாக தாகமா இருந்தவர். என்னது? ஸ்கிரீனை பாருங்க. முதலாவதாக என்ன இருக்கு? தாகமா இருந்தவர். ரெண்டாவது என்ன இருக்கு? கேட்கல எனக்கு. தாகத்தை தீர்க்கிறவர். மூன்றாவது தாகம் தீர்க்க சொன்னவர். இந்த 3 பாயிண்ட் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது என்ன இருக்கு? தாகமா இருந்தவர். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29-30. யோவான் 19:29-30. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தட்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில பல துன்பம் மற்றும் வேதனையினால சரீரத்திற்காக ஆண்டவர் தாகமா இருக்கிறார். கண்டிப்பா அவருக்கு அங்க சரீர தாகம் ஏற்பட்டிருக்கும். தண்ணீர் அங்க அவருக்கு தேவைப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வெளியே போறோம். இன்னைக்கே எவ்வளோ வெயில் அடிச்சது. இந்த வெயில நம்ம அலைஞ்சோன்னா நம்மளுக்கு எவ்வளோ தாகம் எடுக்கும். வீட்டுக்கு வந்து அந்த தண்ணி குடிச்சாதான் நிம்மதியா இருக்கும்ல. ஆனா ஆண்டவருடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது? அவர் வெயில அடைஞ்சிட்டா வந்தாரு? இல்லையே. சிலுவையில நமக்காக பல துன்பத்தையும் வேதனையும் அனுபவிச்சு ரத்தம் சிந்தினார்ல. அப்ப அவருக்கு கண்டிப்பா தண்ணீர் தாகம் ஏற்பட்டிருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சங்கீதம் 66:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடிக்க கொடுத்தார்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருந்த இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. சரீர பிரகாரமாய் நிச்சயமாய் அவர் தாகம் கொண்டார் என்பதை இவ்வசனத்தின் மூலம் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட், தாகமா இருந்தவர் எதன் மேல தாகமா இருக்கிறாரு சொன்ன? சரீரத்தின் மேல தாகமா இருக்கிறாரு. அந்த சரீர தாகம் எதை குறிக்கிறதுன்னு தெரியுமா? அது தெரிஞ்சுக்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் இருக்கிறீர்கள்னு சொல்றாங்க. என்னது? யாரு கிறிஸ்துவின் சரீரமா? யாரு? நீங்களும் நானும் தான் கிறிஸ்துவினுடைய சரீரமா இருக்கிறோம்னு சொல்றாரு. கரெக்ட் தானே? அப்ப ஆண்டவருடைய சரீரம் யாருன்னு சொல்றாங்க? நீங்களும் நானும் தான் சொல்றாங்க. அப்ப அவருடைய சரீர தாகத்துக்குரிய மறைப்பொருள் என்னது? நீங்களும் நானும் தான். சரீர தாகம் இருக்கிற கொண்டாருன்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த சரீரம் யாரை குறிக்கிறது தெரியுமா? நம்மளை தான் குறிக்கிறது. உண்மையிலே ஆண்டவர் வந்து யார் மேல தாகமா இருக்கிறார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நம்ம மேலதான் முதலாவது தாகம் கொள்கிறார். நான் நினைக்கிறேன், நம்மலாம் சில டைம் நினைப்போம் பாவிக மேல தாகமா இருக்கிறாரு, ஆத்மாவுடைய ரட்சிப்புக்காக தாகமா இருக்கிறார். அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் எப்பவுமே கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நம்ம மேலதான். காணாமற் போன ஆடாகி இஸ்ரவேலரை தேடதான் இந்த உலகத்துல வந்தேன்னு மத்தேயு 15:24 சொல்றாரு. அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாரு? ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை நல்லா தெரிஞ்ச நம்ம மேலதான் ஆண்டவர் தாகமா இருக்கிறாரு.
ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். என்ன சொல்லுது வசனம்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ அப்படின்னா என்னது? உண்மையா என்னை யாரா தேடுறீங்களா அப்படின்ட்டு ஆண்டவர் எங்க இருந்து பாக்குறாராம்? மேல இருந்து மனுக்குலத்தை நோக்கி பார்க்கிறாரு. அப்ப எங்க பாக்குறாரு? நம்மளதான் பாக்குறாரு. என்னை யாரா தேடுறீங்களா? நம்ம சும்மா கடமைக்குன்னு சர்ச்சுக்கு வந்துட்டு பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம் அப்படின்னு இல்லாம என்ன உண்மையா தேடுறீங்களா அப்படின்ற ஏக்கத்தோட ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். அவருடைய ஏக்கத்தை நம்மளால எப்படி தீர்க்க முடியும்? முதலாவதாக நம்ம மனம் திரும்புதல் மூலமாக அவருடைய ஏக்கத்தை தீர்க்க முடியும். ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். என்ன சொல்றாங்க? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? காத்துட்டு இருக்காராம். எதுக்காக காத்துட்டு இருக்காரு? நம்ம திரும்பி ஓடி வரணுன்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. நம்ம எப்ப வந்து ஓடி வருவோம், எப்ப மனதுருகலாம் அப்படின்ட்டு ஆண்டவர் காத்துட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரை சொல்வீங்க? நான் கெட்ட குமாரனை சொல்லுவேன். கண்டிப்பா கெட்ட குமாரன் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருப்பாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆவது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். குமாரன் என்ன பண்றாரு? தன்னுடைய சுய இஷ்டத்துக்காகவும் தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் தகப்பனை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போகிறாரு. ஓடி போன பின்பு என்ன ஆகுது? தகப்பனுடைய அன்பையும் அரவணைப்பையும் அவர் இழந்து போறாரு. இழந்து போனதுக்கு அப்புறம் 17ஆம் வசனத்துல அழகா சொல்லும். லூக்கா 15:17 புத்தி தெளிந்து, அவன் புத்தி தெளிந்து, அந்த புத்தி தெளிந்துன்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா மனம் திரும்புதலை தான் குறிக்குது. இந்த கெட்ட குமாரன் என்ன பண்றாரு? புத்தி தெளிந்து அட்லீஸ்ட் அப்பா கிட்ட வந்து நம்ம ஒரு வேலைக்காரனாவது இருப்போம் அப்படின்ட்டு அவர் யோசிச்சு போறாரு. தகப்பன் உடனே என்ன பண்றாரு? உன்னை மன்னிக்கலாம் மாட்டோம் போ அப்படின்னு சொல்றாரா? என்ன சொல்றாரு? 20ஆம் வசனம் பாருங்க. தூரத்துல இருந்து அவர் வரதை பாக்குறாராம். என்னது இவ்வளவு அழகா இருக்குல்ல? தூரத்துல இருந்து வரதை பாக்குறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? தகப்பன் ஒரு நாளும் வீட்டு வாசல்ல போகும்போது என் மகன் வருவானா, என் மக வருவாளா அப்படின்ட்டு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. சாரி, தகப்பன் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தகப்பன் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும் போது தன்னுடைய குமாரன் தூரத்துல இருந்து வருவதை பார்த்தோன்னே அவருக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குல்ல. அடுத்து பாருங்க, அவனை கண்டு மனதுருகி ஓடி. என்ன பண்றாரு? கண்டு மனதுருகி ஓடி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? கண்டு மனதுருகி ஓடி. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதே மாதிரி தான் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம மனம் திரும்பி கெட்ட குமாரனை போல நம்ம மனம் திரும்பி அவர் இடத்துல வரும்பொழுது என்ன பண்ணுவார் ஆண்டவர்? முதல்ல நம்மளை பார்ப்பாரு, நம்ம மேல மனதிருக்குவாரு. அடுத்து என்ன பண்ணுவாரு? அங்கேயே நின்றுட்டு இருக்க மாட்டாரு, ஓடி வந்து நம்மளை கட்டி பிடிச்சிப்பாரு. ஆமேன். அதே மாதிரி கெட்ட குமாரன் மாதிரி நம்மளும் மனதுருகி அவர் இடத்துல ஓடி வந்தோம்னா நம்ம மேல அவர் இரக்கம் செய்ய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவதாக நான் என்ன பார்த்தோம்? ஆண்டவருடைய ஏக்கத்தை நம்ம எப்படி தீர்க்கலாம்? மனம் திரும்புதல் மூலமாக ஆண்டவருடைய ஏக்கத்தை தீர்க்க முடியும். என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய ஏக்கத்தை எப்படி தீர்க்கலாம்? மனம் திரும்புதல் மூலமாக ஆண்டவருடைய ஏக்கத்தை தீர்க்கலாம். இரண்டாவதாக மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என்ன சொல்றான் இந்த வசனத்துல? என்ன சொல்லுது? நன்மை என்னதென்றுன்னு அவர் உனக்கு அறிவிச்சிருக்காரா. எப்படி அறிவிச்சிருக்காரு? இதெல்லாம் நன்மை, இதெல்லாம் தீமைன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக, இந்த வேதத்தை நம்ம படிக்கிறதன் மூலமாக எது நன்மை எது தீமைன்னு நம்மளுக்கு தெரியுது. இவங்க நன்மை செஞ்சாங்க, இவங்களுக்கு நன்மை நடந்துச்சு, இவங்களுக்கு தீமை செஞ்சாங்க, இவங்களுக்கு தீமை நடந்துச்சுன்னு நம்ம வேதத்தை வாசிக்கிறது மூலமாக நம்மளுக்கு பகுத்தறிகிற ஆவியை கர்த்தர் கொடுக்குறாரு. அப்ப இங்க பாருங்க என்ன சொல்றாங்க? நன்மை வந்து ஏசப்பா என்னதுன்னு நம்மளுக்கு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை நீ படிச்சனா என்ன நன்மைன்றதை உனக்கு அறிவிச்சிட்டேன். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பது தவிர வேற உன்கிட்ட என்ன கேட்கிறேன்? இந்த வார்த்தையெல்லாம் கீழ்ப்படுகிறத தவிர வேற உன்கிட்ட என்ன கேட்கிறேன்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக நம்ம பார்த்தோம், மனம் திரும்புதல் மூலமாக அவருடைய ஏக்கத்தை நம்மளால தீர்க்க முடியும். இரண்டாவது, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மூலமாக அவருடைய ஏக்கத்தை நம்மளால தீர்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? தாகமா இருந்தவர் எதன் மேல தாகமா இருந்தாரு? சரீர பிரகாரமா அவர் தாகம் கொண்டார். அந்த சரீரம் யாரை குறிக்கிறது? நம்மளை குறிக்கிறது. அப்ப உண்மையிலே ஆண்டவர் நம்ம மேல தாகமா இருந்திருக்காரு. அப்ப அவருடைய தாகத்தை நம்மளால எப்படி தீர்க்க முடியும்? 2 பாயிண்ட் சொன்னேன். முதலாவதாக மனம் திரும்புதல்,
இரண்டாவது வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இரண்டாவதாக நம்ம பார்க்கலாம் தாகத்தை தீர்க்கிறவர். நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவரே நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யோவான் 7:37. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்ன சொல்றார் ஏசப்பா? ஒருவன் தாகமா இருந்தா, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா முதலாவதாக ஆண்டவர் இடத்துல போங்க. உங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் சரி, அது மனுஷன் இடத்துல தீர்க்கப்படுதுன்னு அவங்கள நம்பி மனுஷன் இடத்துல போயிடாதீங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். மனுஷனை நம்பாம ஆண்டவர் இடத்துல உங்க எந்த தேவைக்கா இருந்தாலும் போனீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம தாகத்தை தீர்ப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊற்றுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். என்னது? அவர் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன ஆகும்? திரும்பியும் தாகம் உண்டாகும்னு சொல்லுதான் வசனம். திரும்பியும் தாகம் உண்டாகாதான். ஆண்டவர் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிறார்னா அது முழுமையா தீர்க்கப்படும். அந்த தாகம் திரும்பியும் நம்மளுக்கு ஏற்படாதுன்னு வசனம் சொல்லுது. பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு பண தேவையில் இருக்கிறீங்க. பண தேவையில் இருக்கும் போது ஒரு உறவின் இடத்துலோ இல்லை உங்கள் சிநேகிதன் இடத்துலோ நீங்கள் போயிட்டு கேட்குறீங்கன்னா, அப்போ மனுஷன் ஒரு வேலை தீர்க்கலாம். முதலாவது தீர்க்கலாம், ரெண்டாவது போறீங்கனாலும் ஒரு வேலை தீர்க்கலாம். மூணாவது போகும்போது என்ன பண்ணுவாங்க? தீர்ப்பாங்களா? வாய்ப்பே இல்லைல்ல. அவங்க நம்மளை தள்ளி விடுவாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் நம்மளை தள்ளி விடாத தேவனா இருக்கிறார். அப்போ உங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் மனுஷனை சார்ந்துடாமல் அவரை சார்ந்துங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவரே நம்முடைய ஜீவ ஊற்றா இருக்கார். என்ன இருக்காரு? ஜீவ ஊற்றாக. ஜீவ ஊற்றுனோடனே என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? ஊற்றுல அதை பாடாம இருக்க முடியாதுல. அந்த ஊற்று ஜீவ ஊற்று, அது என் வாழ்வின் அற்புத ஊற்று, திறந்த ஊற்று. அந்த ஊற்று ஜீவ ஊற்று, அது என் வாழ்வின் அற்புத ஊற்று, என் தேவன் எனக்காக திறந்த ஊற்று. அந்த அற்புத ஊற்று பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்பியும் சொல்றேன் பாருங்க. அந்த அற்புத ஊற்று பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து. அவரே நம்ம ஜீவ ஊற்றாக வந்து நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். ஸோ உங்க எல்லா தேவைக்கும் ஜீவ ஊற்றாக அவரை நம்புங்க, அவரை சார்ந்துருங்க. ஒருவேளை உங்க தாகம் சீக்கிரமா தீர்க்கப்படாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அது தீர்க்கப்படும். ஒரு நாள் கண்டிப்பா தீர்க்கப்படும். இரண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? தாகத்தை தீர்க்கிறவர். உங்க எல்லா தேவைக்கும் கர்த்தரை சார்ந்துருங்க. மூன்றாவதாக தாகம் தீர்க்க சொன்னவர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறனுக்கானவைகளே நோக்குவானாக. மற்றவங்களுக்காக நம்ம கரிசனை உள்ளவர்களாகவும் அன்பு உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். கிறிஸ்டியானிட்டியே அதை பேஸ் பண்ணி தானே இருக்கு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்கிட்ட நீங்க எப்படி அன்பா இருக்கீங்களோ அதே மாதிரி பிறனிடத்திலும் நம்ம அன்புள்ளவர்களாயும் கரிசனை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு சொல்றாரு. அப்ப நம்ம மற்றவர்களுக்கு நம்ம அவங்கள உபசரிக்கும் பொழுது அவர்களுக்காக நம்ம எதை செஞ்சாலும் யாருக்கு செய்யறோம்? அதை எதை மனுஷனுக்காக நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு என்று செய்யற மாதிரியா. அப்ப அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இங்க யோபு பாருங்களேன். யோபு தான் எல்லாவற்றையும் இழக்கிறான். அவனுடைய எல்லாமே, அவன் அன்பு கூர்ன எல்லாமே இழந்து போறான். அப்ப என்ன பண்றாரு? தனக்காக ஜெபம் பண்ணாரா? தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்னு சொல்லுது. அப்ப யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை யோபு என் பாரமே பெருசா இருக்கு, எங்க நான் என் சிநேகிதன் பாரத்தை சுமக்கிறதுன்னு யோசிச்சிருந்தானா அவருக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? அவருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டிருக்குமா? கண்டிப்பா கிடையாது. அவர் தன்னுடைய சிநேகிதனுக்காக மன உருக்கமாக ஜெபம் பண்ணும்பொழுது அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அதே மாதிரி நம்மளும் மற்றவர்களை உபசரிக்கிறது மாத்திரம் இல்லாம அவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லுது. அப்ப நம்ம ஒருவருக்காக ஒருவர் நம்ம உருக்கமாய் ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபம் செய்கிறவராக இருந்தார். ஆனா இயேசுப்பாவுடைய ஜெபம் சுயநலமா இல்ல.
ஒருவேளை யோபு வந்து யோபுடைய ஜபமும் சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபமும் சரி, அவங்களுடைய சுயநலத்துக்காக இல்லை, எனக்கு சிறையிருப்பு மாறணுன்றதுக்காக அவனுக்கு நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா அந்த ஜபம் வீண், அது ஒரு வேஸ்ட். அதுக்கு நீங்க எதுக்கு ஜபம் பண்ணணும்? அப்ப யோபு வந்து தன்னுடைய சிநேகிதனுடைய வேதனையை புரிந்து ஜபம் பண்ணார். நம்மளுடைய சுயநலத்துக்காக இல்லாமல் மற்றவர்களுடைய தேவைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கலாம்னா, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கட்டப்பட்டவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல் அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். கட்டப்பட்டவர்களோட கூட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? அவங்க எந்த சூழ்நிலையில எந்த வேதனையில இருக்காங்களோ அந்த வேதனையை நம்ம அறிந்து அவங்களுடைய மனவேதனையும் கஷ்டத்தையும் புரிஞ்சு அவளுக்காக ஜெபம் செய்யணும். நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்காக அவங்களுக்கு ஜெபம் செய்யக்கூடாது. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? அவர்களோடு கட்டப்பட்டவர்களா. இப்ப அவங்க ஒரு பிசாசின் கட்டில மாட்டிட்டு இருக்காங்கன்னா நம்ம நீதிமானா ஜெபம் பண்ணக்கூடாது. அவர்களோடு நம்மளும் கட்டப்பட்ட அந்த வேதனை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வேதனையை புரிந்து நம்ம ஜெபம் செய்யும் போது அந்த ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளதாக இருக்கும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? இந்த வசனம் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? அந்த வசனம் திரும்பி வாசிக்கலாம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? உடனே நம்மளுக்கு ஒரு பயம் வருது இல்ல? யாருக்கெல்லாம் வந்துச்சு? உண்மையை சொல்லுங்க, யாருக்கெல்லாம்? எனக்கு வந்துச்சு இந்த வசனத்தை படிச்ச உடனே. நீதிமான் ரட்சிக்கப்படுதே அரிதான். அப்ப பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்க நிற்பால? அதை நம்ம யோசிச்சு பார்க்கும் போதே ஒரு பயமும் திகிலும் வருதுல. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாக்கின அந்த மனுஷனும் தான், அந்த உலகத்தின் மனுஷனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனாலதான் உருவாக்கப்பட்டான். அவன் அழிவு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கும்ல? இவ்வளோ வேதனையோட, இவ்வளோ மனபாரத்தோட இருக்கும். அவருடைய இதய துடிப்பை வந்து நம்ம 1% அறிஞ்சா கூட, அதை உணர்ந்தா கூட நம்மளால அதை தாங்கிக்கவே முடியாது. இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு போய் ஜெபம் செய்து பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, உங்க இதய துடிப்பை எனக்கு காண்பீங்கன்னு கேட்டு பாருங்க. அப்ப கண்டிப்பா அவர் காண்பிச்சாருன்னா நம்ம மனபாரத்தோட ஊழியம் செய்வோம். அவருடைய சிலுவையை சுமந்தவரா இருப்போம். என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என் பெண்ணை வேன்னு சொல்றாருல. அப்ப அவருடைய சிலுவையை சுமந்து கொள்ளும் போது அந்த பாரத்தை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய சித்தத்தையும் நம்ம அறிந்து கொள்ளணும். இதை பவுல் நல்லா புரிந்து வச்சிருந்தாரு. அவருடைய அழைப்பை நன்கு புரிந்தவராய் தன்னுடைய லக்க நோக்கி ஓடினார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். பவுல் என்ன சொல்றாரு? ஆண்டவர் தனக்காக கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றதான் விரும்பினாரு, அது செஞ்சு முடிச்சாரு. அதே மாதிரி நமக்கு கொடுத்த ஊழியம் என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஊழியம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அழைப்பு எல்லாமே நம்மளை வந்து ஆண்டவர் உயர்த்தினாரு. அப்படி இல்லாம மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. அப்ப அது ஒரு பொறுப்பு. அழைப்புன்றது ஒரு பொறுப்பு. பவுல் வந்து தன்னுடைய அழைப்பை ஒரு பொறுப்பா ஏற்றுக்கிட்டு மற்றவர்களுக்காக ஜெபம் செய்தவராக இருந்தார். அதே மாதிரி நம்மளும் நம்முடைய அழைப்பை புரிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஊழியமாகிய மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். முதலாவது என்ன பார்த்தோம்? தாகமா இருந்தவர். என்ன பார்த்தோம்? தாகமா இருந்தவர். இதன் மேல அவர் தாகமா இருக்கிறாரு? சரீர பிரகாரமாய் தாகமா இருக்கிறாரு. அந்த சரீரம் யாரை குறிக்கிறது? நம்மை குறிக்கிறது. அவருடைய சரீரமும் நம்முடைய ஆத்மாவும் பிரிக்கப்படலை. நம்ம சில டைம் பார்ப்போம், சரீர தாகம் ஆத்மா தாகம்னு பிரிப்போம். ஆனா அவருடைய சரீரமும் நம்முடைய ஆத்மாவும் பிரிக்கப்படலை, அது இணைக்கப்பட்டிருக்கிறது. எதனால? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால அது இணைக்கப்பட்டிருக்கிறது. சரீர பிரகாரமாய் அவர் தாகமா இருந்தார்னு பார்த்தோம். அந்த சரீரம் யாரை குறிக்கிறது? நம்மளை குறிக்கிறது. ஆண்டவர் உண்மையிலே நம்ம மேலதான் தாகமா இருந்திருக்காரு. அப்ப அந்த தாகத்தை, அவருடைய ஏக்கத்தை நம்மளால எப்படி தீர்க்க முடியும்? 2 பாயிண்ட் சொன்னேன். முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மூலமாக அவருடைய ஏக்கத்தை நம்மளால தீர்க்க முடியும். இரண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? தாகத்தை தீர்க்கிறவர். ஆண்டவரே நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிறார். அதனால மனுஷனை சார்ந்திராமல் உங்களுடைய எல்லா தேவைக்கும் முதலாவது ஆண்டவரை சார்ந்திருக்கிறவளாக நீங்க இருங்க. அவரை விசுவாசிக்கிறவளாகவும் நம்ம இருக்க வேண்டும். மூன்றாவது பாயிண்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்?
தாகம் தீர்க்க சொன்னவர். ஃபர்ஸ்ட் தாகமா இருந்தவர், ரெண்டாவது தாகத்தை தீர்க்கிறவர், மூன்றாவது தாகம் தீர்க்க சொன்னவர். தாகத்தை எப்படி தீர்க்க சொல்றாரு? யாருக்காக நீங்க ஜெபம் செய்றீங்களோ அவங்களுடைய வேதனையை புரிந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய இதே துடிப்பையும் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப அதை நம்ம அறிந்து கொண்டோம்னா நம்முடைய ஊழியம் ரொம்ப வல்லமை உள்ளதாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.